ஐஸ்வர்யம். 1. ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மென்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். 1 நாளாகமம் 29:12. 2. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதுமல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐசுவரத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். 2 நாளாகமம் 1:12. 3. ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 8:18. 4. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. 5. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4. 6. ஐசுவரியம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவச்செயலும் நேரிட வேண்டும். பிரசங்கி 9:11. 7. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐசுவரிய சம்பன்னராய் இருக்கிறார். ரோமர் 10:12. 8. தேவனுடைய ஐசுவரியம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. ரோமர் 11:33. 9. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. 10. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐசுவரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9.